எப்படி இருக்கீங்க? மெட்டல் வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? 11 வீடியோஸ் போட்டிருக்கேன், including NEET and JEE. I uploaded 11 videos. Complete ஃபுல்லாக பாருங்கள். It will be benefited to you. Then நம்ம P block elements பற்றி பார்ப்போம். இது வந்து actually periodic table. This is S block elements, alkali metals, alkaline earth metals, and these are all D block elements, transition metals. This is lanthanide, actinide, F block elements, and these 6 groups belongs to P block elements: boron, carbon, nitrogen, oxygen, fluorine, and inert gases. Helium group will be belongs to these 6 groups belongs to P block elements. நம்ம எப்படி இதை வந்து S block element, D block element, P block elementன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரே ஒரு எலக்ட்ரான், லாஸ்ட் எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை கடைசி 2 எலக்ட்ரானாக இருக்கலாம், வாட் எவர் தட் இஸ், ஈவன் a single electron enters into a particular orbit. அந்த எந்த ஆர்பிட்டுக்கு போகுதோ அதை பொறுத்து நம்ம S ஆர்பிட், D ஆர்பிட், P ஆர்பிட், F ஆர்பிட் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இதில் P ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும் P சப்ஷனில் வந்து 6 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்கும். PXல 2 எலக்ட்ரான், PYல 2 எலக்ட்ரான், PZல 2 எலக்ட்ரான், மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த P block எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன யூனிக் ஃபீச்சர்னு சொன்னாக்க, இது எல்லாமே ஒரே கலராக தான் இருக்குது. அதாவது எல்லாமே ஒரே டைப் எலிமெண்ட்ஸ். பட்டு இது பாருங்கள், alkali metals, alkaline earth metals, இங்கே D block elements, இங்கே வந்து lanthanide, actinide, எல்லாமே சேம் டைப் எலிமெண்ட்ஸ். பட் P பிளாக்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது. அதாவது இங்கே டார்க் க்ரீனாக இருக்கிறது வந்து மெட்டல், இங்கே ஃப்ளூரசன் க்ரீனாக இருக்கிறது வந்து மெட்டலாய்ட்ஸ், மீதி ப்ளூ ஷேடாக இருக்கிறது வந்து நான் மெட்டல்ஸ். நமக்கு எப்படி கொடுத்துருக்கு, ப்ளூ ஷேடாக இருக்கிறது வந்து மெட்டல்ஸ், இது வந்து மெட்டலாய்ட்ஸ், இது வந்து நான் மெட்டல்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்? மெட்டல்ஸ்ன்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம், பளபளப்பாக இருக்கும், தகடா மாற்றலாம், மேலிபிலிட்டி இருக்குது, டக்டிலிட்டி, கம்பியாக நீட்டலாம், கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். நான் மெட்டலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடையாது. கிளிங்கிங் சவுண்ட், சொனாரிட்டி, கிளிங்குன்னு சத்தம், மணி அடிக்கிறது, கோயிலில் மணி அடிக்கிறதுல கணீர்னு அந்த சத்தம் வந்து நமக்கு நான் மெட்டலுக்கு கிடையாது. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் தட் இஸ் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது, மெட்டலாய்ட்ஸ்க்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. நான் மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதனால் அது மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு போரான் ஃபேமிலியை பற்றி பார்ப்போம். போரான் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் வந்து 13th குரூப் எலிமெண்ட் போரான் ஃபேமிலி இல்லாட்டி ஈகோசர்ஜன்ஸ். இது வந்து போரான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அலுமினியம் செகண்ட் எலிமெண்ட், அதோட சிம்பிள் AL, கேலியம் தேர்ட் எலிமெண்ட் GA, இண்டியம் ஃபோர்த் எலிமெண்ட் IN, தாலியம் ஃபிஃப்த் எலிமெண்ட் TL. இதில் வந்து ஹவு டு ரிமெம்பர் த ஃபேமிலி, நம்ம இதில் ஏதாவது கிமிக்ஸ் இருக்கா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டானாக்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஐ கன்சிடர் ஒரே ஒரு குழந்தை இருக்க மாதிரி நான் கன்சிடர் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இப்போ நீ தான் அந்த குழந்தை, ஒரே குழந்தைன்னும் போது யூஆர் அ ஸ்டூடெண்ட், ஸோ யூஆர் த போரான். போரான் வந்து செப்பரேட் கலராக இருக்குது. ஒய் திஸ் ஸோன்னு கேட்கும் பொழுது இது வந்து நான் மெட்டல். தென் மீதி எல்லாம் ஒரே கலராக இருக்குது. ஸோ திஸ் வில் பி இன் அதர் கேட்டகரி. இதெல்லாம் வந்து மெட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அலுமினியம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணுறோம். அலுமினியம் உன்னை விட பெரியவங்க வந்து அம்மா, ஸோ அலுமினியம் கம்பேர்ட் டு யுவர் மதர். Then gallium to your father, indium to your grandmother, thallium to your grandfather. இதில் அலுமினியத்தோட என்ன கேரக்டர்னு பார்க்கும்போது, அலுமினியம் பீயிங் மெட்டல், அது மெட்டலாக இருக்கிறதுனால லஸ்ட்ரஸ் பளபளப்பாக இருக்குது, மேலியபிலிட்டி தகடா மாற்றலாம், டக்டிலிட்டி இருக்குது. அம்மாவோட கேரக்டர் அதுதானே, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, நமக்கு வேண்டியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ ஷி இஸ் ஃப்ளெக்சிபிள். மதர் இஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, அதனால் நம்ம அலுமினியம் மதர்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியாக. அதே மாதிரி கேலியம் வந்து உங்கள் ஃபாதருக்கு கம்பேர் பண்ணியிருக்கீங்க. அசெண்டிங் ஆர்டர் ஏஜ் வைஸ் பார்க்கும் பொழுது இல்லையா, கேலியம் வந்து அப்பாவுக்கு வந்து கம்பேர் பண்ணுறீங்க. இது வந்து
கேலியம் என்னன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்மார்ட் மெட்டல். ஸ்மார்ட்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னு சொன்னாக்க எல்ஏஎன்ன்றது வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் வந்து கேலியம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதாவது நமக்கு இன்றைக்கி ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது, ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது, கால்குலேட்டர் தேவைப்படுது. இதில் எல்லாம் வந்து கேலியம் வந்து உபயோகமாக இருக்குது. அதனால் அது வந்து ஸ்மார்ட் மெட்டல்னு சொல்கிறோம். குடும்ப தலைவனாக இருக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். ஸோ அப்பா வந்து ஸ்மார்ட் மெட்டலோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இண்டியம் வந்து கிராண்ட் மதர். கிராண்ட் மதர்னு சொல்லும் பொழுது நம்ம இங்கே வந்து பார்த்தோம் லஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம் அலுமினியத்துக்கு. இங்கேயும் அதே தான், சில்வரி ஒயிட் மெட்டல் ரிசம்பிளிங் டின்ன்றது ஒரு மெட்டல். ஆனால் இதெல்லாம் இப்படி கொஞ்சமான அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்டுன்னு சொன்னாக்க 1 மில்லியனை வந்து நம்ம சுத்திகரித்தோம்னா பியூரிஃபை பண்ணினா நமக்கு 0.21% தான் நமக்கு கிடைக்கும். அதில் தான் பார்ட்ஸ் பர் மில்லியன் ppm அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து தாலியம், நம்ம தாத்தா கிராண்ட்பா, அவங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இல்லையா, ஹீரோ ஆஃப் அவர் ஹவுஸ் இல்லையா, அவருக்கான ரோல் நம்ம எப்பயுமே நம்ம பறிச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். தென் இவங்க ரெண்டையும் நம்ம ஏன் அப்படி ட்ரேஸ் அமௌண்ட் அப்படிலாம் ஏன் சொல்கிறோன்னு சொன்னாக்கா அவங்களால ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது, பட் தே வில் பி ஹேவிங் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம தாலியம், அதாவது லாஸ்ட்டை வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் of p block elements. Electronic configuration of p block elements na first 13th group வந்து ecosahedrons. Ecosahedrons வந்து boron group family. இதில் எல்லாத்துக்கும் ns2 np1 electronic configuration இப்படி தான் இருக்கும். அதாவது 3 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். 3 எலக்ட்ரான் இருக்கும் பொழுது so it readily gives out these 3 electrons form octet rule. Octet rule வந்து satisfy பண்ணுது by donating these 3 electrons சொல்லி நம்ம +3 oxidation state நம்ம சொல்கிறோம். பட் தியரிட்டிக்கல் இது வந்து தியரி, அப்சர்வ்டு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது வந்து நடக்கும். +3 oxidation also it exhibits. ஆனால் கீழே நம்ம d ஆர்பிட்டலுக்கு கீழே போகும்போது, அதாவது இந்த தேர்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் போகும்பொழுது நமக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் d ஆர்பிட்டல் அண்ட் f ஆர்பிட்டல் இருக்கிறதுனால இந்த 2 electrons will not take part. இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். அதனால it readily donates 1 electron, shows +1 oxidation state. அதே கண்டிஷன் தான் இங்கேயும். டெட்ராஜன் சொல்லும்பொழுது கார்பன் ஃபேமிலி, இதில் 4 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ இட் ரெடிலி கிவ்ஸ் அவுட் திஸ் 4 எலக்ட்ரான் and forms +4 oxidation state நம்ம சொல்லலாம். பட் இந்த 2 எலக்ட்ரான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால it accepts 2 it donates 2 electron and donates 2 electrons சொல்லும்போது +2 oxidation state. இல்லை இது +4 இருக்கிறதுனால to obtain octet rule 8 ஆக்கணும் இல்லையா, by accepting 4 electrons also it satisfy the oxidation state, shows the oxidation state. அதனால -4 oxidation state இருக்கும். அப்புறம் நிக்டோஜன்ஸ் சொல்லும்பொழுது நைட்ரஜன் ஃபேமிலி இல்லாட்டி குரூப் 15. இதில் வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து 5 எலக்ட்ரான் இருக்கு. இது நம்ம டொனேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 5 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. 5 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது ஈஸியாக, 3 எலக்ட்ரான் வாங்குறது ஈஸியா. ஸோ 3 எலக்ட்ரான் வாங்குறது ஈஸி. ஸோ இட் எக்ஸிஸ்ட் இன் -3 oxidation state. நம்ம என்ன சொன்னோம், ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ், ஆஃப்டர் தேர்ட் எலிமெண்ட் இந்த 2 எலக்ட்ரான் ரியாக்ட் பண்ணாதுன்னு சொன்னோம். ஸோ இந்த 3 எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணி இட் கேன் எக்ஸிஸ்ட் +3 oxidation state ஆல்சோ. இன் தட் சேம் வே கால்கோஜன் கார்பன் ஃபேமிலியில் வந்து 6 எலக்ட்ரான் வெளியில் இருக்கு அவுட்டர் மோஸ்ட்ல. ஸோ இட் எக்ஸிபிட் +6ன்னு சொல்கிறோம். ரியாலிட்டிக்கா ப்ராக்டிக்கலாக வந்து இது பாசிபிளே கிடையாது. 6 எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு இது +6ல எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு -2 எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லாட்டா இந்த 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணலை, வில் நாட் பி ரியாக்டிங் சொன்னோம் இல்லையா, ஷீல்டிங் எஃபெக்டால. அப்போ வந்து it may be accepting +4, it may be donating this +4 electron and exist. It may be donating, கொடுத்துறதுனால 4 எலக்ட்ரான் கொடுக்கறதுனால +4 oxidation state exist ஆகும். இல்லாட்டி by accepting
by donating 2 electrons plus 2 oxidation state proceed ஆகும். ஓகேவா? தென் இதில் ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோஸ்ட்லி. இதில் 7 எலக்ட்ரான் இருக்கு. அது 7 எலக்ட்ரானை கொடுத்து +7 ஆகாது. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ரெடிலி அக்செப்டிங் 1 எலக்ட்ரான் டு ஷோ -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? அதே மாதிரி தான் இது வந்து இந்த 2 எலக்ட்ரான் இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ இட் மேபி எக்ஸிஸ்ட் +5 ஆக்சிடேஷன் 5 எலக்ட்ரானை கொடுத்து +5 காட்டும். இல்லாட்டி பை டொனேட்டிங் 3 எலக்ட்ரான்ஸ் +3 காட்டும். ஓகே, இந்த வே. அதே மாதிரி இன்னர்ட் கேஸஸை பொறுத்த வரைக்கும் 8 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆக்டெட் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறதுனால இட் வில் பி இன்ஆக்டிவ். தென் இதுக்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இவ்வளோ, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இவ்வளோ வருது அப்படின்னு நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாக்க அட்டாமிக் நம்பர் தான் வந்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப வந்து பேசிக் ஐடென்டிஃபிகேஷன். நம்மளோட ஐடி கார்டு மாதிரி ஐடென்டிஃபையிங் த எலிமெண்ட்ஸ் வந்து அட்டாமிக் நம்பர். நம்ம அட்டாமிக் நம்பரை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் அப்படின்னு சொன்னாக்க சில பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நம்ம சின்ன ஒரு ட்ரிக் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு +8 ஆட் பண்ணணும், செகண்ட் +8 ஆட் பண்ணணும், தென் தேர்டு +18 +18 +32 +32. இதுதான் வந்து ஃபார்முலா. +8 +8 2 வாட்டி +8 பண்ணுறோம், 2 வாட்டி +18 பண்ணுறோம், 2 வாட்டி +32 பண்ணுறோம். இதை பண்ணுறதுனால நமக்கு atomic number of a particular element கிடைச்சிரும். based on that electronic configuration எழுத முடியும். அதை வச்சு நம்மளால கேரக்டர் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ ஹீலியம் பொறுத்த வரைக்கும் 2 எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பர் வந்து 2, இதோட 2 ஆட் பண்ணினா 10, 2 + 8 10. நியானோட அட்டாமிக் நம்பர் 10. நியானோட அட்டாமிக் நம்பர் 10க்கு அப்புறம் நம்ம 8 கூட்டினா ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் 18 18. தென் ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18ஓட நம்ம என்ன கூட்டணும், 18 கூட்டணும். 18 கூட்டினா 36 இஸ் கிரிப்டான் அட்டாமிக் நம்பர். தென் ஜெனானுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம 36 + 18 இல்லையா, இங்கே 2 டைம்ஸ் 8 பண்ணினோம், இப்போ 2 டைம்ஸ் செகண்ட் டைம் வந்து 18. 36 + 18 பண்ணும்போது 54 வந்து ஜெனானோட அட்டாமிக் நம்பர். தென் 32 ஆட் பண்ணுறோம், 54ஓட 32 ஆட் பண்ணும்பொழுது 86 வந்து ரேடானோட அட்டாமிக் நம்பர். தென் 32 ஆட் பண்ணும்பொழுது 118 ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டோட atomic number. In that same way, we can remember here for boron 5, 5 with 8 aluminum 13, with 18 gallium 31, again with 18 18, okay. Gallium 18 add பண்ணும்பொழுது indium 49, again addition of 32 with this 49, 81 is thallium, 81 atomic number thallium, and 113 for this radioactive element neodymium. Then here we should see how to write the electronic configuration. General electronic configuration we have seen as ns2, okay, ns2 np1. But for particularly if you are writing, n represents the number of period and p represents the place in the which place it occupies in that period, okay. So இது 2s2 2p1 போரானை பொறுத்த வரைக்கும் நம்ம போரான் ஃபேமிலி மட்டும் பார்ப்போம். போரான் 2s2 2p1 செகண்ட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இது தேர்ட் அலுமினியம் தேர்ட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபோர்த் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4p1. இண்டியம் 5s2 5p1 ஃபிஃப்த் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். thallium சிக்ஸ்த் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஓகே. இஃப் we are comparing this, selenium இது ஃபோர்த் பீரியட்ல ஃபோர்த் எலிமெண்ட். if it is antimony fifth period la third element, and phosphorus third period la third element, okay. 1 2 3, understood? In that way we have to write the electronic configuration. Adhaadu from that electronic configuration we can understand which period and which place it occupies in the periodic table. Sariya? Next,
oxidation state and inert pair effect. நம்ம சொன்னோம்ல இந்த ரெண்டு எலக்ட்ரான் will not take part அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அதாவது அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் inert pair effect. அதாவது nucleus number of below, that is down the group, atomic number is increasing, atomic number of atomic orbital will be increasing. So இந்த மாதிரி increase ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க நியூக்ளியஸுக்கும் outermost orbitக்கும் distance வந்து அதிகமாகிடுது. இது அதிகமாகிறதுனால என்ன ஆகும், நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். பிகாஸ் ஆஃப் திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரான் தட் எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கு. இது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் when the introduction of d orbital f orbital become poor shielding effect, அதாவது இந்த நியூக்ளியஸோட அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து லாஸ்ட் எலக்ட்ரானை வந்து கண்ட்ரோல் பண்ணாது இல்லையா. அப்போ வந்து நமக்கு அதனால இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து will not take part in the reaction, only the outermost electron will take part in the reaction. இது வந்து S2 இருக்கு இல்லையா. ஆக்சுவலி இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இந்த மூணுத்துக்கு தான். ஓகே, இந்த d ஆர்பிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணின அப்புறமா இந்த s ஆர்பிட்டல் f ஆர்பிட்டல்லாம் வரும் பொழுது இந்த s ஆர்பிட்டல் electrons will not take part, only this one electron will take part. அதுக்காக தான் அதுக்கு பேர் தான் inert pair effect. அதாவது down the group oxidation number of 13, 14, 15 oxidation state is decreasing down the group. அதனால கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சின்ன லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்கும், மேலே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் based on that questions கேட்கலாம். இந்த போரான் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், 3 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் NS2 அந்த 2 எலக்ட்ரான் வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்டால ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ இட் மே பி +3 ஆர் +1. புரியுதா? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதில் போரான் அலுமினியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். கீழே கேலியம் இண்டியம் தாலியம்லாம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஹையர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், லோயர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, தென் ஹியர் கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், ஸ்ட்ரான்சியம் அண்ட் லெட். இது வந்து கார்பன் வந்து 4 இல்லையா, NS2 NP2. அதனால இதில் 4 எலக்ட்ரான் வெளியில் இருக்கு. 4 எலக்ட்ரான் வெளியில் இருக்கும் பொழுது நம்ம 2 எலக்ட்ரான் வந்து இன்ஆக்டிவ் ஆச்சுன்னா இட் மே பி எக்ஸிபிட் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற 3 வந்து +2 ஆக்சிடேஷனில் ஸ்டேபிளாக இருக்கும். மேலே 2 கார்பன், சிலிக்கான் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிள். ஹியர் ஃபார் நைட்ரஜன் குரூப் இது வந்து 5 இல்லையா. 5ஆக இருக்கும் பொழுது 2 எலக்ட்ரான் இன்ஆக்டிவ்னாக்க +5 இல்லாட்டி +3 வந்து ஸ்டேபிளாக இருக்கும். புரியுதா? அப்போ வந்து first 2 elements are stable, higher elements are stable in higher oxidation state, +5 oxidation state. Lower elements are stable in lower oxidation state. In the same way they will be questioning which is stable in which state. Okay, lead +2, strontium +2, germanium +2, which is more stable. அந்த மாதிரி questions கேட்கலாம். இப்போ வந்து leadன்னு சொல்றது PP here. நம்ம வந்து லெஸ் ஜெர்மானியம், ஸ்ட்ரான்சியம், லெட். இது வந்து ஸ்ட்ரான்சியம் இல்லாட்டி 10. ஓகேவா? இதில் வந்து லோயர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் த லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ லெட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் த ஸ்ட்ரான்சியம், தட் இஸ் டின் அண்ட் ஜெர்மானியம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட், which is the best oxidizing agent? அதே தான் SN4 and PB4. இதில் வந்து நம்ம PB தான் வந்து கீழே இருக்குது இல்லையா, SN விட PB கீழே இருக்குது. ஸோ lead is the better reducing agent in the +4, that is +4, whereas +4 changes to +2 is more stable. Oxidation state என்னன்னு சொன்னா that reduces itself, oxidizing agent which is the better reducing agent.
which is the better reducing agent சொல்லும் பொழுது தான் reduce ஆகுது இல்லையா, Pb4 plus changes to Pb2 plus. அதனால அந்த Pb2 plus சொல்லும் பொழுது எது lowest position, lead தான் lowest position, strontium lead. அப்ப Pb2 plus is better reducing agent than the strontium. அதுதான் answer. Next, as it moved down the group, it differs in the physical properties such as atomic radius, ionic radius, ionization energy. Down the group கீழே போகும்போது atomic radius increase ஆகும். Ionic radius என்றது distance between these two ionic, okayva, nucleus, ionic nucleus அதுதான் வந்து ionic radius. Then ionization energy சொல்றது என்னது, energy to remove an electron from outermost electron, the ionization energy, Ie. Then chemical properties such as metals and non-metals. Non-metals ku high ionization energy, metals ku low ionization energy. Then electronegativity, non-metals ku high electronegativity, metals ku low electronegativity. Ionization energy na என்னன்னு பார்த்தோம், removal of energy required to remove an electron from outermost orbit. அதுதான் வந்து ionization energy. ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றது இல்ல, ஒரு எலக்ட்ரானை வெளியில தள்ளுறதுக்காக ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும், அதுதான் ionization energy. அதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொன்னா tendency to attract a pair of electrons towards it இல்லையா, அதுதான் வந்து electronegativity. Metals வந்து readily loses an electron, forms cation. Example வந்து sodium நம்ம சொல்றோம், sodium வந்து 11 atomic number 281, it readily loses one electron, becomes Na plus. And non-metals readily accepts electron, 17 வந்து 287 becomes 2881, accepting one electron becomes 288. So மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடக்கிற இந்த பாண்ட் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் வந்து அயானிக் பாண்ட் இல்லாட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம். அதாவது அது பிட்வீன் டூ ஆப்போசிட்லி சார்ஜ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா, அதுதான் வந்து அயானிக் பாண்ட் இல்லாட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. அதே நான் மெட்டல்ஸ், ரெண்டு நான் மெட்டல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற என்ன பாண்டுன்னு கேட்டாக்க கோவலன்ட் பாண்டு. Then oxides of non-metals are acidic or neutral in nature. ஆசிடிக்ன்றது எப்படி தெரியும்னு சொன்னாக்கா, ஆன் ஹைட்ராலிசிஸ் வாட்டர் போடும் பொழுது ஆசிட் கிடைக்குது, மெட்டல்ஸ் ஹைட்ராலிஸ் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இதுதான் வந்து oxides of non-metals and metals, difference between metals and non-metals. Then P block elements அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 13th to 18th வந்து P block elements சொன்னோம். இதுல first elementக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, that is anomalous property, ஒரு தனியா இருக்கும் எல்லாத்துலயும். எப்படின்னு சொன்னாக்க smaller in size. இதுக்கு கீழே இருக்கிறதுக்குலாம் atomic radius அதிகமா இருக்கு, due to the increasing of atomic orbital. அது வந்து size will be bigger compared to this. ஆனா இதுக்கெல்லாம் வந்து size will be smaller, அது ஒண்ணு. அப்புறம் absence of d orbital, எல்லாத்துக்கும் p orbital மட்டும்தான் இருக்கு, 8 electrons மட்டும்தான் இருக்கு. அதாவது maximum covalency of this primary element of all the groups வந்து 8 தான். அதுக்கு மேல அதுக்கு வந்து பாண்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. அப்புறம் கார்பன் அண்ட் நைட்ரஜன் வந்து மல்டிபிள் பாண்டு காட்டும். நெக்ஸ்ட் இது வந்து ஓவர்லாப்பிங் வித் பை பாண்டிங் ஆஃப் p ஆர்பிட்டல், p ஆர்பிட்டலோட மட்டும்தான் ஓவர்லாப் பண்ணும், ஓகேவா. நெக்ஸ்ட் then இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் electronic configuration of nitrogen is 7, that is 1:2:2p3. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லாப். இது வந்து சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கானது பை பாண்டை விட. ஏன்னு கேட்டா பை பாண்ட் வந்து ஆக்சியல் ஓவர்லாப், ஓகேவா. இது வந்து ஹெட் ஆன் ஹெட், கைக்கு கை பிடிச்சி கையில் கை வச்சிருக்க மாதிரி, அதனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து தலையை வந்து இடிச்சிருக்க மாதிரி, தலையும் அப்படியே ஒட்ட வச்சிருக்க மாதிரி, தட் இஸ் லேட்ரல் ஓவர்லாப், ஓகேவா. இது வந்து லேட்ரல், செகண்டரி தான் இது வந்து,
ஓகே, அதனால் இது வந்து வீக்காக இருக்கும். ஸோ சிக்மா பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் பை பாண்ட். அதே நம்ம இந்த பாஸ்பரஸ்லையும் நைட்ரஜன் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் பார்த்தோம். இந்த பாஸ்பரஸை பற்றி கேட்கும் பொழுது ஏன் நைட்ரஜனுக்கு பை பாண்ட் இருக்குது, பாஸ்பரஸ்க்கு இல்லையான்னு கேட்கும் பொழுது இதில் வந்து டி ஆர்பிட்டல் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால இங்கே ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டலுக்கு கொடுக்குது, ஒரு எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டலில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பி பை டி பை. ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாத்துக்குமே சிக்மா பாண்டு தான். எப்பயுமே 2 பாண்டு போடும்பொழுது ஒன்று வந்து சிக்மா பாண்டு, ரெண்டாவது வந்து பை பாண்டு. இது வந்து பி பை பி பை, பட் இது வந்து பி பை டி பை. இதுக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல், இது வந்து பி பை டி பை. அப்புறம் எஸ் சேர்ந்தால் எஸ்எஸ், இது வந்து எஸ் சிக்மா, இது வந்து பி சிக்மா. ஒரே ஒரு இது பாண்ட் இருக்கும்போது சிக்மா, 2 இருக்கும் பொழுது பை. ஓகே, செகண்டாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது தட் இஸ் பை. அது வந்து பி பையும் இருக்கலாம், டி பையும் இருக்கலாம். இது வந்து இந்த ஷேப் இருக்கும். திஸ் இஸ் கிளாவர் ஷேப். ஓகேவா? தென் period 3 elements, third period, இதெல்லாம் after this aluminum, gallium, indium, இது வந்து after this வந்து third period element ஆயிடுது. after third period அதுக்கு வந்து expanded octet rule also possible. So have unused d orbital. ஏன்னு சொன்னா இங்க d orbital இருக்கு, d orbitalல 10 electrons இருக்கு. அதனால it will not be, they can have more than 8 electrons. ஓகே, இதோட நம்ம நிறுத்திப்போம். இது ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம போரான் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் போரான் ஃபேமிலி பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போரான் ஃபேமிலி பற்றி பார்ப்போம். டில் தென் பை.